அதிக சர்ச்சைக்குரிய அல்லாமா இப்னு தைமியா என்கிற தலைப்பில் நாம் பாகம் 1 நிறைவு செய்தோம். அவர்களுடைய பிறப்பு, அவர்களின் கல்வி, அவர்கள் ஆற்றிய பணிகளில் சில, கடைசியாக மிக கடுமையான சர்ச்சைகளை அவர்கள் தங்கள் கருத்துக்களால் எப்படி ஏற்படுத்தினார் என்பதை பற்றியெல்லாம் நாம் கடந்த வாரம் பார்த்தோம். பொதுவாக சில ஆளுமைகளின் வரலாற்றை படிக்கிற போது அவர்கள் நமக்கு உடன்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது முரண்பட்டவர்களாக இருக்கலாம். நாம் உடன்பாடுடையவர்களை மட்டுமே பேசுகிற தொடராக இதை வைக்கவில்லை. சில முரண்பாடுகளை கொண்டிருந்தாலும் அவர்களையும் நாம் வரலாறு வாசிக்க வேண்டும், தெரிய வேண்டும். எந்த கருத்தில் எப்படி அவர்கள் முரண்பட்டார்கள், அல்லது அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்திற்கு அவர்கள் மாற்றமாக எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள், இதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பின்விளைவுகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதும் வரலாற்றினுடைய ஒரு பகுதிதான். அந்த அடிப்படையில் அல்லாமா இப்னு தைமியா ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் என்பதில் சந்தேகமில்லை. திறமைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்பதில் சந்தேகமில்லை. அபாரமான மனன சக்திக்கு சொந்தக்காரர் என்பதும் சந்தேகமில்லை. நீண்ட நெடுநாட்கள் மிகப்பெரிய பேராசிரிய பணியில் ஹதீசு கலையை போதிப்பவர்களாக அவர் இருந்திருக்கிறார் என்பதிலேயும் சந்தேகமில்லை. ஆனாலும் சமகாலத்திலே வாழ்ந்த சத்திய பாதையில இருந்த உலமாக்களோடு கூட இவர் நிகழ்த்திய பல்வேறு சண்டைகள், இவர் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இவரை பொறுத்தவரை அன்றைய காலத்தில் வாழ்ந்த உலமாக்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக பட்டுவிட்டது. அந்த அடிப்படையில் அல்லாமா இப்னு தைமியா அவர்கள் என்னென்னவெல்லாம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொன்னார் என்று கடந்த வாரத்தினுடைய கடைசியில நாம் பார்த்தோம். மிக அதிகமாக அரபுலகத்திலே இருந்து அகில உலக அளவில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்த உம்மத்தில் ஏற்படுத்தியவர்கள் ஒரு 2-3 பேர். அதுல 1வது இப்னு தைமியா, 2வது நாமெல்லாம் அறிந்திருக்கிற இப்னு அப்துல் வஹாப், வஹாபிகளினுடைய குருநாதர், 3வது ஹதீசு கலையில இருந்து கொண்டு பல்வேறு சர்ச்சைகளுக்கு ஆளான ஹதீஸ் கலை வல்லுனர் அல்லாமா அல்பானி அவர்கள். இந்த 3 பேரும் மிக கடுமையான சர்ச்சைகளை இந்த உம்மத்திலே ஏற்படுத்தியவர்கள். இப்போது அந்த வரிசையில் 3 பேரில் முதலாவதாக இருக்கிற இப்னு தைமியா அவர்கள் சுமார் 4 தடவை சிறை கம்பிகளுக்கு பின்னாலே இருந்திருக்கிறார். 4 தடவைகள் சில சிறைகளாக அவ்வப்போது போய்விட்டு சில நாட்கள் வெளியே வந்து விட்டதை நாம் இங்கே சொல்லவில்லை. ஒரு நீண்ட சிறைவாசமாக 1 மாதம், 6 மாதம், 1 வருஷம் என்றெல்லாம் சிறைக்கு போன, அதிக நாட்கள் சிறையில இருந்த அந்த சிறைவாசத்தை கணக்கில் எடுத்தால் ஒரு 4 முறை வரும். ஃபத்தாவா ஹமவியா என்ற ஒரு ஃபத்வாவை நாம் பிறகு அதற்கு விளக்கம் சொல்லுவோம். அந்த ஃபத்வாவை வெளியிட்ட நேரத்தில் ஹிஜ்ரி 705 அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார். அதற்கு பிறகு சூஃபிகளினுடைய தசவுஃப் சித்தாந்தத்திற்கு எதிராக, அவர்களினுடைய ஆன்மீக பாதைக்கு எதிராக இவர் தெரிவித்த கருத்துக்களுக்காக வேண்டி ஹிஜ்ரி 707 ஒரு தடவை சிறையிலே அடைக்கப்பட்டார். தலாக்கை சத்தியம் செய்து தலாக்கு விடுதல், பின்னாலே அந்த மசாலாவையும் இன்ஷா அல்லாஹ் விவரிப்போம். அந்த தலாக்கினுடைய மசாலாவுக்காக வேண்டி பல்வேறு கட்ட விவாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை 720 சிறையில் அடைக்கப்பட்டார். கடைசியாக வஃபாத்திற்கு முன்னால் 726 ஒரு தடவை சிறைக்கு சென்றார். இப்படி பல்வேறு தடவை சிறை கம்பிகளுக்கு பின்னாலே இருக்க வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டதற்கு காரணம் வெறுமனே இதற்கு முன்னால் நாம் பார்த்த உலமாக்களினுடைய வரலாறுகளைப் போல ஆட்சியாளர்களோடு ஏற்பட்ட மோதல் அல்ல. கருத்துக்களால், சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் ஒரு வெகுஜன சமூகத்திற்கு எதிராக இவர் முன்வைத்த விவாதங்கள் அன்றைய தினம் அறிஞர் பெருமக்களால் அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்கிற போது இவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். ஒண்ணுமில்ல, அல்லாஹுவினுடைய சிஃபாத்துகள், இறைவனுடைய தன்மைகள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய சிஃபாத்துகளை பற்றி இவர் பாடம் நடத்துகிற போது விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார்.
அப்போது அதிலே அல்லாஹ்வினுடைய சிஃபத்துகள் சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டார்கள். அந்த கேள்விகளுக்கு இவர் சர்ச்சைக்குரிய பதிலை கொடுத்தார். அந்த பதில் தான் ஃபதாவா ஹமவியா என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் வார்த்தைகளால் பேசுகிறான். நாமெல்லாம் பேசுவது வார்த்தைகளால் பேசுவோம், சப்தத்தோடு பேசுவோம். ரப்பும் மஅல் ஹுரூஃபி வல் அஸ்வாத், அவன் வார்த்தைகளோடு, வாக்கியங்களோடு, எழுத்துக்களோடு, அட்சரத்தோடு, சப்தத்தோடு நாம் பேசுவதைப் போலவே பேசுகிறான். நாம் நடப்பது போல இறங்குவது போல இறங்குகிறான் என்றெல்லாம் சிஃபாத்துல்லா சம்பந்தமாக தெரிவித்த கருத்துக்கள் அதிகம் ஃபதாவா ஹமவியாவிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஃபத்தாவா வெளிவந்த போது இந்த ஃபத்துவாவுக்கு எதிராக கிட்டத்தட்ட அன்றைக்கு இருந்த 90% உலமாக்கள் வெகுண்டெழுந்து விட்டார்கள். இப்னு தைமியா வழிகேட்டிலே இருக்கிறார் என்று சொன்னார்கள். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் நீதிபதிகளிடத்திலே போய் அல்லாமா இப்னு தைமியா அல்லாஹுவின் சிஃபத்துகள் சம்பந்தமாக குறை உடைய வார்த்தைகளை இவர் பேசுகிறார் என்று சொன்னார்கள். குறிப்பாக ஹனஃபி மதுஹபினுடைய காதியாக அன்றைக்கு இருந்த அல்லாமா ஜலாலுத்தீன் ரஹிமஹுல்லா அவங்கள்ட்ட இந்த பிரச்சனை போனது. காதி ஹனஃபி இமாம் ஜலாலுத்தீன் ரஹிமஹுல்லா இவரை கூப்பிட்டு அனுப்பினார்கள். இப்னு தைமியாவை தாருல் ஹதீஸ் அல் அஷ்ரஃபியா என்ற ஒரு கூடம், கல்வி கூடம், நீங்கள் அங்கே வர வேண்டும், வந்து பதில் சொல்ல வேண்டும் என்று கூப்பிட்ட போது இப்னு தைமியா சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்தது மட்டுமல்ல, வரமாட்டேன் என்று சொல்லி அனுப்பினார். காசிகள் கூப்பிட்டு அனுப்புகிற போது வந்து சொல்ல வேண்டும், வரமாட்டேன் என்று சொன்னார். வரமாட்டேன் என்று மறுத்தது மட்டுமல்ல, கூப்பிட வந்தவர்களிடத்தில் என்ன சொன்னார், என் விஷயத்தில் முடிவு செய்வதாக இருந்தால் நாட்டின் ஜனாதிபதி முடிவு செய்ய வேண்டும், உன் போன்ற நீதிபதி முடிவு செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டார். அப்படியே போய் சொல்லிட்டாங்க. நீங்க கூப்பிட்டு அனுப்புனதை போய் சொன்னோம், நீங்க கூப்பிட்டாவெல்லாம் வரமாட்டாராம், முடிவு செய்யற விஷயம் அரசர் கையில இருக்கான், மன்னர் முடிவு செய்யணும், நீங்கெல்லாம் முடிவு செய்ய முடியாதான்னு சொன்னதுக்கு அப்புறம் பல்வேறு விசாரணைகளுக்கு பின் காதி ஜலாலுத்தீன் அவர்கள் ரஹிமஹுல்லா அறிவித்து விட்டார்கள், இப்னு தைமியாவினுடைய கொள்கை கோட்பாடுகள் சரியாக இல்லை என்று காதி ஜலாலுத்தீன் அவர்கள் அறிவிப்பு செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு பிறகு காதி அப்ரம் என்றொருவர், அவர் தலைமையில இப்னு தைமியாவை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு கமிட்டி போடப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் சில பிரச்சனைகளுக்கு ஒரு நபர் நீதி விசாரணைன்னு போடுறாங்கல்ல, அந்த மாதிரி அப்ரம் அவர்களை நியமித்து நீதி விசாரணை நடத்துவதற்கு சொல்லப்பட்டது. அப்ரம் அவர்களுடைய தலைமையில 3 சிட்டிங், 3 அமர்வுகள் இப்னு தைமியாவை விசாரிப்பதற்கு கூடினார்கள். இப்னு தைமியாவும் அழைக்கப்பட்டார். அன்றைக்கு இருந்த மிக முக்கியமான 4 மதுஹபுகளை சார்ந்த உலமாக்கள் எல்லாம் அழைக்கப்பட்டார்கள். எல்லா அறிஞர் பெருமக்களும் இப்னு தைமியாவும் இருந்த போது இதில் ஒரு சரியான தெளிவை அவர் தர முன் வரவில்லை. பிறகு அவர் கைரோவிலே சிறையிலே அடைக்கப்பட்டார். அது முக்கியமான காரணம், அல்லாஹ் சப்தங்களோடு எழுத்துக்களோடு பேசுகிறான். இது மட்டுமல்ல, அவனுக்கு உருவத்தை கற்பிக்கிற விதத்தில் யும்கினு லஹு அன் யுஷார இலல்லாஹ், அல்லாஹுவை நோக்கி சுட்டி காட்ட முடியும் என்ற ஒரு கருத்தை பேசினார். சுட்டி காட்ட முடியும் என்கிற இடத்தில் இறைவன் இருப்பதானால் அது உருவத்தை ஒப்பிடுவதற்கு சமமாகிவிடும். சுட்டுவது என்பது ஒரு பொருளை, ஒரு இடத்துல இருக்கிற ஒன்றைத்தானே சுட்டி காட்ட முடியும். சுட்டி காட்டப்படும் நிலையில் இறைவன் இருக்கிறான். இந்த கருத்து, இதனுடைய அகீதாக்கள் ஆழமாக உலமாக்கள் நன்கறிவார்கள். நான் பொதுமக்களுக்கு விளங்குகிற பாணியில் லேசாக சொல்லுகிறேன். சுட்டி காட்டும் இடத்தில், சுட்டி காட்டுகிற தோரணையில் இறைவன் இருக்கிறான் என்றெல்லாம் சொன்னதற்காக வேண்டி காஹிரா சிறையில அவரும் அவருடைய 2 சகோதரர்களும் சேர்த்து எல்லாம் அடைக்கப்பட்டார்கள் ஒரு சிறையில. அந்த சிறைக்கே வித்தியாசமாக ஜுப்பே யூசுப் என்று பெயர், யூசுஃபின் கிணறு என்பது அந்த சிறைச்சாலைக்கு பெயர். இந்த சிறைச்சாலையில 1.5 வருஷ காலங்கள் அங்கே இருந்தார். பொதுவாக இது போன்ற பெரும்பான்மை சமூகத்திற்கு எதிராக பேசினாலும் அவர்களுக்கென்று ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்யும். இப்னு தைமியாவினுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்களெல்லாம் சிறையிலே வந்து அவர்களை சந்திக்க ஆரம்பித்தார்கள். சிறையிலேயே வந்து மார்க்க விளக்கம் கேட்டார்கள், ஃபத்வா கேட்டார்கள்.
காலப்போக்கில் இந்த கூட்டம் அதிகமாகி கொண்டே இருந்ததை பார்த்துவிட்டு இங்க வச்சா சரியாகாதுன்னு இடைக்காலத்திலேயே அவர்கள் கெய்ரோவிலே இருந்து அலெக்சாண்ட்ரியாவினுடைய சிறைக்கு மாற்றுகிறார்கள். இஸ்கந்தரியாவினுடைய சிறைக்கு போய் அங்கே 8 மாத காலங்கள் இருந்ததற்கு பிறகு அவர் அங்கே விடுதலை செய்யப்படுவதாக அவர்களுடைய வரலாற்றிலே இருக்கிறது. இப்போ கடுமையான சர்ச்சைக்குரிய இந்த கருத்துக்களை எல்லாம் அவர் தெரிவித்தார். இந்த ஃபதாவா ஹமவியா, நாம் சொன்ன இந்த ஃபதாவா ஹமவியா நீண்ட நெடுங்காலம் எல்லாம் உட்கார்ந்து எழுதினதில்லை. இங்கே நாம் இப்னு தைமியா அவர்களுடைய ஒரு திறமையையும் சொல்லியாக வேண்டும். ஸரீஉ தஅலீஃப் வ தஸ்னீஃப் என்று சொல்லக்கூடிய மிக வேகமாக எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஒரு லொஹுருக்கும் அஸ்ருக்கும் இடையில 56 சஃபாவை எழுதி ஒரு புக்கு கையில கொடுத்து விட்டார்கள். லொஹுருக்கும் அஸ்ருக்கும் இடையில அதிகபட்சமா 2 மணி நேரம். ஒரு 2 மணி நேரத்துல 56 சஃபா கொண்ட, அதுவும் ஆழமான அகீதா பிரச்சனை, கொள்கை சார்ந்த பிரச்சனைகளை முழுசா எழுதி கையில கொடுத்துட்டாங்க. அந்த ஃபத்தாவா ஹமவியா தான் இங்க மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக அவர்கள் சிறைக்கு போனார்கள். அதற்கு பிறகு சூஃபியாக்களை மிக கடுமையாக விமர்சித்தார்கள். அத்வைதம் என்று சொல்லி அல்லாஹுவை தவறாக புரிந்து கொண்ட ஒரு கூட்டம் என்பதை போல சூஃபியாக்களை, ஏறத்தாழ சகட்டு மேனிக்கு எக்கச்சக்கமான சூஃபியாக்கள் இவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் இதற்கு முன்னாலே பார்த்த ஏராளமான வலிமார்களுடைய வரலாறுகளில் இப்னு தைமியா அவர்களை எதிர்த்ததாக அவ்வப்போது அந்தந்த தொடர்களில் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் சூஃபியாக்களை எதிர்த்ததற்காகவும் மிகவும் சிறை சென்றிருக்கிறார். மறுபக்கம் இவர் வாழ்நாளிலே ஆற்றிய பணிகளில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் ஒரு பக்கம் இருக்க, மிகப்பெரிய தைரியசாலியாகவும் இருந்திருக்கிறார். ஏன்னா ஒரு ஊரே தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற போது 4 மதுகபுகளை சார்ந்த பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் எதிரிலே களமாடி நிற்கிற போது என்ன இருந்தாலும் நிறுத்த மாட்டேன் என்கிற பிடிவாதம் இருக்குதா இல்லையா? அந்த பிடிவாதம் இப்னு தைமியாவுடையது. சில பேர் இப்னு தைமியாவை மிக அதிகமாக பாராட்டக்கூடிய சில பேர், குறிப்பாக ஷேகுல் இஸ்லாம் என்ற அவர்களுக்கு அடைமொழி எதனால் ஏற்பட்டது என்கிற காரணங்களை எல்லாம் வரிசைப்படுத்துகிற போது ஒரு காரணி இதைத்தான் எழுதுகிறார்கள்: அவருடைய கொள்கையின் மீதான பிடிவாதம். யாருக்காகவும் அந்த கொள்கையில அவர் தன்னை இறக்கிக் கொள்வதாக இல்லை. வாழ்க்கையில சில ஜிஹாதுகள்லையும் பங்கெடுத்திருக்கார். ஒரு ஆலிமாக மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு அதன் வழியாக சிறை, நீதிபதிகளுக்கு எதிராக, உலமாக்களுக்கு எதிராக என்றெல்லாம் ஒரு ட்ராக். மறுபக்கம் ஜிஹாதிலையும் பங்கெடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஜிஹாத் என்பது தாத்தாரிகளோடு இவர்கள் எடுத்த ஜிஹாது. தாத்தாரியாக்களுடைய படையெடுப்பு அப்போது அந்த பகுதியில கடுமையாக இருந்தது. அது ஒண்ணு. அவர் வாழ்க்கையில சந்தித்த 2வது மிகப்பெரிய ஜிஹாத் என்பது பல்வேறு கூட்டத்தாரோடு மோதினார்கள். உண்மையாலுமே அந்த கூட்டங்கள் கொஞ்சம் அநியாயமான, கொள்கையில் குழம்பி போன முரண்பட்ட கூட்டங்கள். கஸ்ரவான் என்ற ஒரு மலை, அந்த மலைவாசிகளை அஸ்ஹாபுல் ஜிபால் என்று சொல்லுவார்கள், அஸ்ஹாபே கஸ்ரவான் என்று சொல்லுவார்கள். அவர்களோடு மோதினார்கள். அவங்களுக்கெல்லாம் பேர் என்னன்னா, இஸ்மாயிலியான்னு ஒரு கூட்டம், நுசைரியான்னு ஒரு கூட்டம், ஹாக்கிமியான்னு ஒரு கூட்டம், பாத்தினியான்னு ஒரு கூட்டம். இவங்கெல்லாம் அடங்கிய தொகுப்பு தான் கஸ்ரவான் மலைக்காரர்கள். என்ன இந்த கஸ்ரவான் மலைக்காரர்கள் என்ன செய்தார்கள்? சஹாபாக்கள்ல எக்கச்சக்கமான பேரை இவங்க காஃபிர்ன்றாங்க. மோசமான ஒரு கூட்டம். சஹாபாக்களை லேசாக குறைத்து மதிப்பிட்டால் கூட இந்த உம்மத்தினுடைய அறிஞர் பெருமக்கள் ஏற்க மாட்டார்கள். சஹாபாக்களை காஃபிர் என்றார்கள். சஹாபாக்கள் கண்ணியமானவர்கள் என்று எவன் நம்புகிறானோ அவனையெல்லாம் காஃபிர் என்றார்கள். முத்ஆ என்று சொல்லக்கூடிய இடைக்கால திருமணம் அல்லது நேரம் குறிப்பிடப்பட்ட திருமணம், 3 நாளைக்கு ஒரு மனைவி அல்லது 30 நாளைக்கு ஒரு மனைவி என்று உடன்படுத்தி வைத்துக் கொள்ளுகிற ஒரு குறுகிய கால திருமண உடன்படிக்கை இருக்கிறது அல்லவா, அதை மறுப்பவர்களெல்லாம் காஃபிர் என்றார்கள். அப்படின்னா அந்த திருமணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இரத்தம் கூடும், பன்றி இறைச்சி கூடும் என்றெல்லாம் கூட இவர்கள் அறிவிப்பு செய்ததாக இந்த கூட்டத்தாரினுடைய கொள்கைகளில் இருக்கிறது. சொர்க்கம் என்பது ஒரு விதமான மாடல் தான், சொர்க்கம் என்பது ஒரு விதமான கற்பனை தான், அது நேரடியாக உள்ள இடம் அல்ல என்றெல்லாம் எக்கச்சக்கமாக கொள்கைகளிலே குழம்பி போன இவர்கள்.
அப்போதுதான் இப்னு தைமியா சொன்னார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹவாரிஜிகள் என்கிற மோசமான பிரிவோடு எப்படி போர் நடத்தினார்களோ அதுபோன்று இவர்களோடு போர் நடத்தியே ஆக வேண்டும். நீங்கள் யார் வராவிட்டாலும் நான் போர் செய்வேன். அவர்களோடு ஜிஹாது செய்தது மட்டுமல்ல, இப்னு தைமியா அந்த போரிலே ஜெயித்தார். அவர் செய்த மிகப்பெரிய ஜிஹாது என்று அவர்கள் வரலாறு எழுதுகிறது. இரண்டாவது, தாத்தாரிகள் யுத்தம் என்று சொன்னோனே தாத்தாரிகளோடு நீண்ட ஒரு வரலாற்று நிகழ்வு இவருக்கு இருக்கிறது. ஹிஜ்ரி 702 90,000 பேரோடு தாத்தாரிகள் வந்திருக்கிறார்கள். 90,000 பேரை அழைத்து கொண்டு படையெடுத்து கொண்டு அவர்கள் வந்து இஸ்லாமிய நகரங்களுக்குள், குறிப்பாக இவர்கள் இருக்கக்கூடிய திமிஷ்க் பகுதிக்கெல்லாம் தாத்தாரிகள் நுழைகிற போது இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த மக்கள் சார்பாக அனுப்பி வைக்கப்பட்டவர் இப்னு தைமியா. தாத்தாரிகளுடைய கூடாரத்துல போய் நின்று அவனுங்களுக்கு எதிராக அவங்கள்ட்டயே பேசுறதுக்கெல்லாம் நாடி நரம்பெல்லாம் தைரியம் வேணும். அந்த தைரியம் இப்னு தைமியாவுக்கு இருந்தது. போய் பேசினார், நடக்கிறது நடக்கட்டும், நீங்கள் செய்வது அக்கிரமம், உங்கள் படையெடுப்பு அக்கிரமம், நீங்கள் சாப்பிடுவதெல்லாம் அசத்தியமான உணவு, அது ஹராமான உணவு, கொள்ளையடித்து சாப்பிடுகிற உணவு, இறைவன் உங்களை விடமாட்டான். இதையெல்லாம் தாத்தாரிகள்கிட்ட பேசணும்னா, ஒரு தாத்தாரி வழியில வந்து யாரையாவது நிறுத்தனா சப்த நாடி ஒடுங்கி போய் கையை தூக்கி என்ன கொல்றதுன்னா கொன்று அப்படின்னு சொல்ற மாதிரி பயந்து போயிருந்த ஒரு கூட்டத்திடத்திலே போய் பேசுவது என்பது சரி. தாத்தாரிகளுக்கு எதிராக மக்களை திரட்டினார்கள். திமிஷ்கில் இருந்து கைரோ வந்தார் இப்னு தைமியா. வந்தவர் அங்க உள்ள எல்லா மக்களையும் கூட்டி ஜிஹாதினுடைய கிளர்ச்சியை ஏற்படுத்துறார். அந்த புரட்சிக்கு வித்திடுகிறார். நீங்க கிளம்புங்க, விடக்கூடாது. நீங்க யாராவது போருக்கு வரலன்னா அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி பேசுகிறார். அல்லாமா இப்னு தகீகில் ஈத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாத்தாரிகளுடனான போரில் இப்னு தைமியாவினுடைய ஜுஹூதுகள், அவருடைய முயற்சிகள் என்னென்ன என்பதை தனியாக தொகுத்திருக்கிறார்கள். 30 வருஷ காலம் தாத்தாரிகளோடு மல்லு கட்டிய ஒரு ஆலிம் பெருந்தகை இப்னு தைமியா தான் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். தூதுவராக பல கட்டங்களிலே போயிருக்கிறார்கள். கைரோ மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு கைரோவினுடைய பொது இடத்தில் மைதானத்தில் நின்று கொண்டு இப்னு தைமியா பேசிய உரை என்ன தெரியுமா? நீங்க மட்டும் இந்த போர்ல கலந்துக்கலன்னா அல்லாஹ் சொல்ற வாக்கியம் ஒன்ன சொல்றேன்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாங்க. நீங்கள் மறுத்தீர்களே ஆனால் இறைவன் வேறு ஒரு கூட்டத்தை உங்களுக்கு பதிலாக கொண்டு வருவான், அவர்கள் உங்களை போல இருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு ஆயத்து இல்லையா? அந்த சூரா முஹம்மதுடைய கடைசி ஆயத். அந்த ஆயத்தை ஓதி காட்டி ஒருத்தர் கூட பின்வாங்க கூடாது, ஜிஹாதுக்கு வாருங்கள் என்று ஒட்டுமொத்த காஹிராவையும் தயார் செய்ததற்கு பின்னணியில் இப்னு தைமியாவினுடைய விவேகம், வீரம், துணிவு, தைரியம், திராணி எல்லாமே அதற்குள்ளே அடக்கம். தாத்தாரிகளுடைய தலைவர்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் கூட பயப்பட மாட்டார். ஹாலுகான்னு சொல்லி தாத்தாரிகளுடைய தலைவர், அவர்கிட்ட ஒரு நபருக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுக்காக நீ வா எங்கூடன்னு கூட்டிட்டு போயிட்டார். போய் உட்காந்தா தாத்தாரிகளுடைய தளபதி உட்காந்துருக்கான் பயங்கரமான சிம்மாசனத்துல. பாக்குறவங்க எல்லாம் பயந்துருவாங்க. பொதுவா அந்த 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 மங்கோலியர்களுடைய இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நேரா போய் உட்கார்ந்தவர் யாரை கூட்டி வந்திருக்கிறாரோ அவருடைய நீதத்துக்காக பேசுறார். தளபதி கிண்டல் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டான். இப்னு தைமியாவை பார்த்து கொஞ்சம் கிண்டலா, நீங்களாம் பெரிய ஆளாச்சே, நீங்களாம் இங்க வர வேண்டியது இல்லையா, கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பனே அப்படின்னு கொஞ்சம் கிண்டலா சொன்ன. உடனே சொன்னார் இப்னு தைமியா, ஃபிரௌனை தேடி மூசா தான் போனாரு, ஃபிரௌன் வரல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உங்ககிட்ட வந்ததுன்னார். முதல்ல இப்படி பேசுறதுக்கு தைரியம் வேணும் இல்ல? பார்த்த உடனே பூரா நடுங்கி குளிரெடுத்து போய் அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில அந்த தளபதிகிட்ட பேசுறதுக்கான தைரியம், இது இப்னு தைமியாவினுடைய வாசகம். நீ வர வேண்டிய அவசியம் இல்லை, ஃபிரௌன் இருக்கிற இடத்தில் மூசா தான் போனார் என்று சொல்லுவது மிகப்பெரிய துணிச்சல். அதே மாதிரி காசான்னு சொல்லி ஒரு தாத்தாரிகளுடைய அரசர், அவர்கிட்ட போய் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசினதுல அந்த ஆளோட கல்புல கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இப்னு தைமியா அல்லாஹ்வை முன்னிறுத்தி மறுமையை முன்னிறுத்தி நீங்க பேசினதெல்லாம் சரியில்லைன்னு பேசுற உடனே அந்த ஆளு திருந்தனானோ இல்லையோ,
எதிரில் வந்த இப்னு தைமியாவுக்கு மரியாதை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணி எல்லாம் பேசின உடனே பேசி முடிச்சுட்டு கிளம்புனாங்க. இப்னு தைமியா போறேன்ட்டு, எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னான் அந்த அரசன் காசான். அப்போ இப்னு தைமியா அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார். அல்லாஹும்ம இன்கான யுஜாஹிது லில்லாஹி வ ரசூலிஹி ஃபகுல்லஹு நாஸரம் வ முஈனா. யா அல்லாஹ், உன்னுடைய ரசூலுக்காக இவர் ஜிஹாது செய்வதாக இருந்தால், இவர் போராளியாக இருந்தால், யா அல்லாஹ் நீ அவருக்கு உதவி செய். இல்ல அரசாட்சிக்காகவும் கொள்ளையடிப்பதற்காகவும் இவர் ரத்தம் ஓட்டுகிறார் பூமியில் என்று சொன்னால், யா அல்லாஹ் இவரை தண்டிப்பாயாகன்னு சொல்லி அதுக்கு அவன் ஆமீன் இருக்கான். அங்கேயே துவா செஞ்சிருக்கார். ஃபஆகிபுஹு அப்படின்னு கேட்டிருக்கார். துவா இந்த துவாவை எல்லாம் செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆனால் இவரை பற்றிய அவனுடைய அபிப்பிராயமோ அல்லது இவருடைய துணிச்சலின் காரணமாக அங்கே ஏற்பட்ட உள்ளத்தினுடைய பிரக்கியோ தெரியவில்லை. அவர் ஆமீன் சொல்லிவிட்டார். சும்மாவாவது இருந்திருக்கலாம். கிளம்பி போறப்போ சாப்பிட்டு போங்களேன், இங்க எல்லாத்துக்கும் ஏற்பாடு இருக்கு விருந்து அப்படின்னு. அப்பவும் திரும்ப கொள்ளையடிச்ச பொருளை நான் சாப்பிட முடியாது, எனக்கு எப்படி ஹலால் ஆகும்? நாடு நாடா கொள்ளையடிச்சிட்டு வர்ற நீ போடுற உணவை என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு, பொதுவா தாத்தாரிகள்கிட்ட இப்படி பேசிட்டு வெளியே வர்றதுங்கிறது ஒரு அபாரமான துணிச்சல். அந்த துணிச்சல் இப்னு தைமியாவுக்கு இருந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படி வரலாற்றினுடைய வழிநெடுகிலும் இவர் ஆற்றிய ஜிஹாத் உள்ளிட்ட சில பணிகளும் சிலாகித்து பேசப்படுகிறது. என்ன வெகுஜன மக்களின் எதிர்ப்பாக இருந்ததால் இன்று வரை இப்னு தைமியா சிலரால் கொண்டாடப்படுகிற, பலரால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிற ஒரு பெரிய ஆளுமையாக அவர் நிற்கிறார். இதுக்கு அடுத்ததுதான் முக்கியமான ஒரு தலாக்கு பிரச்சனை. அதாவது, நான் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறேன் என் மனைவி தலாக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்களேன். தலாக்கு அல் பில் ஹலஃப்னு சொல்லுவாங்க, சத்தியத்தின் மீது தலாக். நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விளங்குறதுக்காக சொல்லிடுறேன். யாராவது ஒருத்தர் ஒரு சத்தியம் பண்றார், அந்த சத்தியத்தை முறிச்சிடுறார். முறிச்சிட்டா என்ன செய்யணும்? நம்ம மார்க்க சட்டப்படி ஒரு 10 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும். 10 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்லது அடிமையை உரிமையிடணும், அல்லது அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டா திரும்ப அதை செய்யலாம். இப்போ உதாரணமா ஒருத்தர் நல்ல காரியத்தையே வேணான்னு சத்தியம் பண்றாருன்னு வைங்களேன். நான் என்னுடைய சகோதரி கூட பேச மாட்டேன், எங்க அண்ணன் கூட பேச மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் பண்றார். அல்லாஹ் மேல சத்தியமா அப்படின்னு பண்ணிட்டார். இப்போ இவர் என்ன பண்ணணும்? 10 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அண்ணன் கூட போய் பேசிடணும். அந்த மாதிரி ஒருத்தன் அல்லாஹ் மேல சத்தியமா தலாக்குன்னு சொல்லிட்டான்னா, இப்னு தைமியா சொல்றாரு 10 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மனைவியோட சேர்ந்துக்கலாங்கிறாரு. 4 இமாம்களும் கூடாது என்கிறார்கள். சத்தியம் செய்துவிட்டு தலாக் ஆகிவிட்டால் தலாக்கு கூடாது, தலாக் ஆகிவிட்டது, இனிமேல் அந்த கணவன் சேர முடியாது என்பதுதான் 4 மதுஹபிலையும் தீர்ப்பு. 99% உலமாக்களுடைய தீர்ப்பு. அத்தனை பெரும்பான்மையான அறிஞர் சமூகத்திற்கு எதிராக இவர் மட்டும் என்ன சொன்னாரு? இல்ல, இதுல தலாக்கு நடக்காதுன்னாரு. இதனால என்ன ஆகும் தெரியுமா? தலாக்கு எடுப்பார் கைப்பிள்ளைய போல லேசாயிரும். சர்வ சாதாரணமா எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் முதல்ல அன்னைக்கு ஏன் இப்படி தலாக்கு வந்துச்சுன்னு கொஞ்சம் அதுல ஒரு சிந்தனை இருக்கிறது. என்ன அது என்ன அல்லாஹ் மேல சத்தியமா மனைவி தலாக் அப்படின்னு இந்த முதல்ல இந்த கான்செப்ட் எங்கிருந்து வருது தெரியுமா? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்ட இருந்து வருது. என்ன அவர் பண்ணாரு? அரச இதுல பதவி ஏற்கிறவங்க எல்லாம் ஜனாதிபதிக்கு முன்னாடி அமைச்சர்களாக அதிபர் பதவி ஏற்பாங்க இல்லையா? பதவி ஏற்கிற ஒவ்வொரு அமைச்சரும் என்ன சொல்லும் தெரியுமா? நான் அரசருக்கு கட்டுப்பட்டு நடப்பேன், நடக்காவிட்டால் என் மனைவி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக தலாக்காகி விடுவாள் அப்படின்னு சொல்லணும். இந்த பிரமாண வாக்கியம்ங்கிறாங்கல்ல, சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டார், ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்டார். இந்த பிரமாண வாக்கியத்திலேயே இது இருந்துச்சு, நான் அரசருக்கு கட்டுப்பட்டு நடப்பேன், அப்படி நடக்கவில்லைன்னா என் மனைவி தலாக்காகி விடுங்கிற மாதிரி சத்தியம் எடுக்கணும். இப்ப என்னன்னா, முதல்ல பையத் எடுக்கிற போது அமைச்சர்கள், அரசு சார்ந்த பிரதிநிதிகள் அங்க இல்லாட்டி என் மனைவி தலாக்காயிருன்ற வார்த்தையே சொல்லக்கூடாதுன்னாங்க. சொல்ல போனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எல்லாம் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே இந்த மசலா. அவங்க எல்லாம் இந்த சத்திய பிரமாணத்தை எதிர்த்தார்கள். அவர்கள் ஜெயிலுக்கு போனதற்கு பின்னால், நாம் இதற்கு முன்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வரலாறு பேசி இருக்கிற போதும் லேசாக சொல்லி இருக்கிறோம். இப்ப அதையெல்லாம் எதிர்த்தாங்க. இப்னு தைமியா இதை சர்வ சாதாரணமா சொல்லிட்டாரு. இல்ல, தலாக் இல்ல, தாராளமா சேர்ந்துக்கலாம்.
சரி, ஏதாவது கொஞ்சம் ஆளுக்காளி எல்லாரும் பேசுறப்ப, ஏன்னா ஒட்டுமொத்த சமூகமே எதிர்க்குது, எப்படி வாபஸ் வாங்கிருன்னு பார்த்தா இல்ல, அதுல உறுதியா இருந்தார். மிஸ்ருடைய சுல்தான், மிஸ்ருடைய அரசர் இப்னு தைமியா இனிமேல் எந்த ஃபத்துவாவும் கொடுக்க கூடாதுன்னு தடை போட்டார் இதுக்கப்புறம். ஏன்னா நாடு கொந்தளிக்கிறது, அவ்வளவு பேரும் இப்படி சொல்றாங்க. இந்த ஃபத்துவா தலாக்கு விஷயத்தில் மட்டுமல்ல, எந்த ஃபத்துவாவும் கொடுக்க கூடாது. நான் இப்னு தைமியா அவருடைய தைரியம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறமும் ஃபத்துவா கொடுத்தார், நாட்டினுடைய ஜனாதிபதி அரச உத்தரவை மீறி. அதுக்கப்புறம் 3 முறைகள் வழக்கமாக அப்படிதான் நடக்கும். முதல் சிட்டிங், 2வது சிட்டிங், இன்னைக்கு உள்ள கோர்ட் பாணியில் சொன்னா 3 ஹியரிங் நடந்தது. இப்னு தைமியாவை கொண்டு வந்து ஆஜர்படுத்தினார்கள். அத்தனை நீதிபதிகளும் இருந்தாங்க, அப்புறம் அத்தனை உலமாக்களும் இருந்தாங்க. கடைசி வரையும் அதுல மசலால அவர் வாபஸ் வாங்கவே இல்லை. எனவே மீண்டும் திமிஷ்கனுடைய கோட்டையிலே சிறை வைக்கப்பட்டார். அதுல ஏறத்தாழ ஒரு 5 மாசம் ஒரு 18 நாள், அதுல 720 ஹிஜ்ரி, அதுல ஜெயிலுக்கு போனவர் 721 ஆஷூரா நாளப்போ ரஜப்ல ஜெயிலுக்கு போனவர். ஒரு 5 மாசம் 18 நாள் கழிச்சு ஆஷூரா அன்னைக்கு அதுக்கப்புறம் விடுதலை செய்யறாங்க. கடுமையான சர்ச்சைகளுக்குரிய ஃபத்துவாக்களை கொடுத்த போது, ஒட்டுமொத்த சமூகமும் அதை எதிர்த்த போது, அன்றைக்கு வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள் எக்கச்சக்கமான எதிர்த்த போது இவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, 90% உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள்லாம் எதிர்த்ததை இன்றைக்கு கூட தமிழ் உட்பட எல்லா மொழிகள்லையும் இப்னு தைமியாவை புகழ்ந்து எழுதுகிறோம் என்ற பெயரில் எழுதுகிற நூலாசிரியர்கள் சில பேர் அன்றைக்கு இருந்த அசத்தியவான்கள் எதிர்த்தார்கள்னு எழுதுறாங்க. பொதுவா ஒரு தலாக்குடைய மசலாவில் இப்னு தைமியா சொல்ற கருத்தை 90% உலமாக்கள் எதிர்க்கணும். அவங்களுக்கெல்லாம் அசத்தியவான்கள்னு முதல்ல பேர் சொல்லலாமா? அது ஏதோ கல்வியாளர்களுக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடு. அவர்கள் சொல்லுகிறார்கள் அது எதிர்ப்பா இருந்ததுனால இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் இப்னு தைமியாவை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்ற பெயராலே உலகத்தில் தோன்றிய நிறைய சூஃபியாக்களை வழிகேடர்களாக சித்தரித்து எழுதப்பட்ட நூல்களும் அப்படி பேசக்கூடியவர்களும் நிறைய பேர். நீங்கள் இப்னு தைமியா என்னவெல்லாம் மறுத்திருக்கிறார் என்று பட்டியல் பார்த்தால் புரியும். அன்றைக்கு இருந்த மார்க்க அறிஞர்கள் அசத்தியவாதிகள் அல்ல. எதிர்ப்பு தெரிவித்தது அசத்தியத்தினால், அவங்க அசத்தியத்தை சார்ந்தவர்கள் என்பதாலே அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து வசீலா தேடக்கூடாது என்பது இப்னு தைமியாவுடைய கொள்கை. ரசூலுல்லாவை வச்சு கேட்கக்கூடாது, ரசூலுல்லாவின் பொருட்டால்னு கேட்கக்கூடாது. ஏன் யார் ரசூலுல்லான்னே சொல்லக்கூடாது, இப்னு தைமியாவினுடைய வழியில வர்றதுனாலயோ என்னவோ இன்னைக்கு கூட ரவுதாவுல நிக்கிற சில பேர் யார் ரசூலுல்லான்னு சொன்னா நம்மளை தள்ளி விட்டுருவான், கையை தூக்குனீங்கனாலும் தள்ளி விட்டுருவான். இப்னு தைமியாவுடைய கான்செப்ட் அது தவஸ்ஸுல் வசீலா பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. அதுல அவர் ஒரு வித்தியாசமான கருத்து உள்ளவர் இப்னு தைமியா. என்னன்னு கேட்டா, ஃபத்தாவா ஷேகுல் இஸ்லாம்னு சொல்லி தொகுத்திருக்கிறாங்க. அதுல இருக்குது, என்ன இருக்குன்னா, ரசூலுல்லா உயிரோட உள்ள வரையும் வசீலா தேடலாமா. சஹாபாக்கள்லாம் அப்படி தேடி இருக்காங்க, அதனால மறுக்க முடியாது யாருனாலையும். புகாரி முஸ்லிம் பூரா எக்கச்சக்கமா நிறைஞ்சு கிடக்குது. அதனால என்ன சொல்றாரு தெரியுமா? யஜூசு தவஸ்ஸுலு ஃபி ஹயாத்தின் நபி, ரசூலுல்லாவுடைய ஹயாத் இருக்கிறப்போ வசீலா தேடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னாடி வசீலா தேடுவதற்கு அனுமதி இல்லை. அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம ஒரு பக்கம் யா ரப்பி பில் முஸ்தபான்னு தவறாம கேட்டே இருக்க வேண்டியதான். யா ரப்பி பில் முஸ்தபா பல்லிக் மகாசிதனா, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்று அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப வசீலாவை கூடாது என்று மறுத்த போது அன்றைக்கு வாழ்ந்த இந்த உம்மத்தினுடைய ஜும்ஹூர்கள் என்று சொல்லுகிற பெரும்பான்மை அறிஞர் சமூகம் அதை கடுமையாக எதிர்த்தார்கள். இப்படி நிறைய மசலாக்கள். எந்த அளவுக்குன்னா, நபிமார்களுடைய கபறுகள் மீது கட்டடமாக கட்டப்படுவது கூடாது என்கிற கருத்து இவர் வழங்கிய ஃபத்வாக்கள்ல உள்ளது. அப்ப ஏற்கனவே இருக்குதே. இப்போ நீங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய கபரு பாருங்க, சாலிக் அலி இஸ்லாமுடைய கபரு பாருங்க, ஹூத் அலி இஸ்லாமினுடைய கபரு பாருங்க, எங்கெங்க எல்லாம் ஷுஐப் அலி இஸ்லாமுடைய கபரு பாருங்க. கபர் இருக்கிற இடமெல்லாம் அதுக்கு ஒரே போடு என்ன தெரியுமா? நபிமார்களின் அடக்கத்தலங்களாக இப்போது இருக்கிற அடக்கத்தலங்கள் அது நபிமார்கள் அடங்கிய இடமே அல்லன்னு போட்டார். அப்படி கட்டிட்டாங்க. பதில் என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் சரியான சாபித்து கிடையாது, உறுதி கிடையாது. அங்கதான் அந்த நபிமார்கள் அடங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது.
மொத்தத்தில் கபறுகளின் மீது கட்டடம் எழுப்புவது அல்லது 1-2 செங்கற்களை வைத்து பிற கபறுகளை விட அதை வித்தியாசப்படுத்தி காட்டுவது என்பதற்கு இப்னு தய்மியாவிடத்தில் இடமில்லை. ஒரு கட்டத்தில் ஆரம்ப காலத்தில் ஹம்பலி மதுஹபினுடைய ஆக பிடிவாதமாக ஹம்பலி மதுஹபை கரைத்து குடித்த மேதையாக இருந்த இப்னு தய்மியா ஒரு கட்டத்தில் 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்கிற நிலைக்கு கூட கடைசியில தள்ளப்பட்டார். அப்போ உலகத்துல இந்த 4 மதுஹபுகளை பின்பற்றுபவர்கள் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கான மதுஹபுகளை பின்பற்றக்கூடியவர்களிடத்துல ஒட்டுமொத்த எதிர்ப்புக்கு இவர் ஆளாகிற சூழ்நிலை எல்லாம் வந்துவிட்டது. ரொம்பவும் மோசமாக சில மசாயில்களை பேசுகிற போது பொது சமூகம் ஏத்துக்காது. லேசா நம்மளுக்கே தெரியுது, சரி இதுல ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கு, அதுல அவர் அந்த கருத்துல இருக்காரு, இவங்கெல்லாம் இந்த கருத்து அப்படின்ட்டு சாதாரணமா கடந்து போற மாதிரி இல்லை. அதுல இவர் சொல்லி இந்த உம்மத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய மசாலாக்கள்ல ஒன்று என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை மதீனாவிலே ஜியாரத்து செய்வதற்காக வேண்டி பயணப்பட்டு போவது கூடாது, ஜியாரத்துக்குன்னு சஃபர் செய்யக்கூடாது. சஃபர் செய்யறதா இருந்தா மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த 3 பள்ளிவாசலுக்காக போறதா இருந்தா சஃபர் செய்யலாம். அப்படி மஸ்ஜிதுல் நபவிக்கு போறப்போ மஸ்ஜிதுல் நபவிக்குன்னு போய் வேணும்னா அங்க ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்கிறவங்களுக்கு சலாம் சொல்லலாம். மற்றபடி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்ல போகிறேன் என்று ஒருவன் மதீனாவுக்கு பிரயாணம் செய்வது கூடாது. கூடாதுன்னு எழுதுனா பரவாயில்ல, ஒரு சில ஃபத்வாக்களுடைய வாக்கியங்கள் இப்னு தய்மியா குஃபுர்னு எழுதுனதா ஒரு விஷயம் இருக்கிறது. அது பெரிய அளவில அர்-ரிஹ்லத்து இலல் மதீனா லிஸியாரத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃப்ருன் வ ஜஸாஉல் குஃப்ரி அல் கத்ல், அது குஃபருக்கு தண்டனை கத்ல். இந்த மாதிரி வாசகத்தை எப்படி இந்த உம்மத்தை ஏற்றுக்கொள்ளும்? இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய அதிர்வுகள் இப்னு தய்மியா அவர்களாலே ஏற்படுத்தப்பட்டது. சாதாரண பாமரர்களாக இருக்கிற இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் கூட அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையிலே இல்லை. நிறைய பேர் இப்னு தய்மியாவை பாராட்டியவர்களின் பட்டியலும் நீளம், இப்னு தய்மியாவை விமர்சித்தவர்கள் என்பதை விட திட்டியவர்கள் பட்டியலும் நிறைய. அவருக்கு நெருக்கமாக இருந்து அவரை புகழ்ந்து நிறைய நூலெல்லாம் எழுதினவங்களே மறுபக்கம் அவருடைய ஓட்டை உடசல்களையும் தொகுத்திருக்கிறார்கள். அல்லாமா தகியுத்தீன் சுபுகி 7 கிதாப் எழுதியிருக்காரு, 7 இப்னு தய்மியாவுக்கு எதிராக. இடையிடையே இப்னு தய்மியாவுடைய தியாகத்தை, தாத்தாரிகளுடான போரை, ஜிஹாதை, அவரின் துணிவை, அவரின் அறிவாற்றலை, அவரின் இல்மை இதையெல்லாம் பாராட்டவும் செய்கிறார் அவரு. ஆனா 7 கிதாபுகள் அவருடைய கருத்துக்களுக்கு எதிராக எழுதியிருக்கிறார். நீங்க ஒயூனு தவாரீஹ்னு ஒரு நூல், சரித்திரங்களினுடைய ஊற்றுக்கள், ஒயூனு தவாரீஹ்ல இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்னு தய்மியாவை நாம் ஒரு அதிகமாக அவர் மீது கொண்ட குரோதத்தால் நாம் இப்படி சொல்லுவதாக நினைக்க வேண்டாம். வரலாற்று நூல்களிலேயே இருக்கிறது. ஹுவ தால்லுன் என்று எழுதுகிறார்கள். உலமாயில் மதாஹிபில் அர்பா, 4 மதுஹபுகளை சார்ந்த பெரிய பெரிய உலமாக்களால் அவர் வழிகேடர் என்பது கூட எழுதப்பட்டிருக்கிறது. அதுல சில பேர் இப்படி எழுதியிருக்காங்க, 4 மதுஹபுகளை சார்ந்த 4 நீதிபதிகளால் லலாலத் என்று, வழிகேடு என்று தீர்ப்பு செய்யப்பட்ட ஒரு மனிதர், இவரை குறித்து மக்களுக்கு எச்சரிக்க வேண்டிய கடமை மார்க்க அறிஞர்களுக்கு உண்டு என்று இருக்கிறது. பிரபலமான நூலாசிரியர் அல்லமா இப்னு ஹஜர் மக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய ஹாஷியத்துல் ஈலாஹில எழுதியிருக்கிறார்கள், ஹுவ மிம்மன் அதல்லஹுல்லா, அல்லாஹ் யாரை வழிதவற விட்டு விட்டானோ அந்த பட்டியலிலே அவர் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை பத்தி, அல்லாஹ்வின் தன்மைகளை பத்திய தப்பு தண்டாவா நிறைய பேசுறவரு ரசூலுல்லாவை பத்தி பேசுறதுல எதுக்கும் எனக்கெல்லாம் ஆச்சரியமே கிடையாது என்று சொல்லிவிட்டு, இதனால் தான் நிறைய உலமாக்கள் அவரை காஃபிர் என்கிறார்கள் என்று எழுதி முடித்திருப்பது யாரு தெரியுமா? அல்லாமா இப்னு ஹஜர் மக்கி. இப்படி நிறைய உலமாக்கள். சரி, அவருடைய வேறு சில உம்மத்திற்கு எதிரான சில கருத்துக்கள்,
இவர் குறித்து மற்றவர்கள் என்ன பேசினார்கள் என்பது, இவர் எழுதிய நூல்கள், அந்த நூல்கள் ஏற்படுத்திய அதிர்வலைகள், இவருடைய வஃபாத்து, இவைகள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். இந்த தொடர் நீண்டுவிடும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் இப்னு தைமியாவினுடைய வஃபாத்து வரை உள்ள ஏனைய விஷயங்களை பார்ப்போம். என்ன இருந்தாலும் ஒரு நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அறிஞர் பெருமகனை பற்றி பேசுகிற போது குறைகள் இருந்தாலும் பேச வேண்டும், நிறைகள் இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த வரலாறு முன்வைக்கப்படுகிறதே தவிர இப்னு தைமியாவை பாராட்டுவதற்காக மட்டும் என்றும் இந்த தொடர் இல்லை, இப்னு தைமியாவை திட்டுவதற்காக மட்டும் என்று இல்லை. அவர் அவருடைய வாழ்ந்த காலத்தில் ஏற்படுத்திய நல்ல கெட்ட எல்லாவித அதிர்வுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகிறது. சரியான விஷயத்தை சரியான கோணத்தில் புரிந்து விளங்கவும் அதன்படி நம்ம நடக்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.